The Lord's name be glorified. தேவனுடைய அதிநாமம் மகிமைப்படுவதாக. For first few minutes, I will use Tamil language because the time is 30 minutes given to me. So I need to make sure I use my testimony time and the message time within the 30 minutes, including translation. So I try to accommodate with that. எனக்கு 30 நிமிஷம் தான் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்திருக்கிறதுனால முதல்ல என்னுடைய சாட்சிகளை நான் தமிழ்லயே சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ண ரொம்ப லேட் ஆயிடும். மெசேஜுக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்லேஷன் போய்க்கலாம். கர்த்தருக்கு இந்த சபைக்கு கோவைப்புதூர் அசம்பிளிக்கு எனக்கு மிகவும் நெருக்கிய கனெக்ஷன் சொல்லும்போது ரத்தபந்த கனெக்ஷன் சொல்லல, ஆத்மீக கனெக்ஷனும் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அசம்பிளிக்கு நான் லாஸ்ட் வந்தது, என்னுடைய நினைவு சரியா இருந்தா ஒரு 15 years பேக். நான் யூகேக்கு ட்ராவல் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இடையில ஜூம் மீட்டிங்ல உங்களோடு பேச முடியாத கர்த்தர் உதவி செய்தார். மிகவும் எனக்கு ரொம்ப நெருக்கம். என்னுடைய 2 தாய் சபையும் சொன்னோம், ஒன்று பிகே புதூர் அசம்பிளியும் கோவைப்புதூர் அசம்பிளின்னு சொல்லுவேன். ஏன்னா கோவைப்புதூர் அசம்பிளியில் இருக்கிற அநேகர் யுவாக்கள் சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ள இப்போ மேரிட் ஆகி குழந்தைகளாக ஆயிடுச்சு. அவங்களாம் ஃபர்ஸ்ட் என்னுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அதில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் அவங்களை எடுத்து அநேகமாக கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்துறாங்க. தொடர்ந்தும் உங்களுடைய கர்த்தர் சபைக்காக பிரயோஜனப்படுத்தும்படியாக தேவனை நான் ஸ்துதிக்கிறேன். என்னுடைய சாட்சியை நான் சொல்லிடுறேன். நாங்கள் லாஸ்ட் ஒரு 15 years-ஆ லண்டன் பகுதியில் இருக்கோம். லண்டன் பகுதியில் கடந்த 7 வருஷமாக ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டு வந்தோம். நான் அநேகர் ஜார்ஜ் அங்கிள்கிட்டும் இந்த காரியத்தை குறித்து நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் காஸ்பல் ஹாலில் 15 years-ஆ நாங்கள் இருந்தோம். அப்போ மனசில் ஒரு பாரம், கடவுளுக்காக ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்று. அப்போ 7 வருஷமாக எனக்கு ஒரு பேர்டன் மனசில் இருந்தது. லண்டன் பகுதியில் இந்தியன் பிரதரன் சொல்லிட்டு அசம்பிளி கிடையாது. அசம்பிளி லண்டன்ல இந்தியன் பிரதர்ன்னு சொன்னீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் லண்டன்ல ஒரு அசம்பிளி இருக்கு, செம்ஸ்ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நார்த் அந்த மான்செஸ்டர் அந்த ஏரியால. அப்படி 7 வருஷமா எனக்கு ஒரு சுபாவம் இருக்கு. நான் நார்மலி நீங்க எல்லாரும் பண்ணுவீங்க, நம்மளுடைய பர்சனல் டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வாக்கிங் பண்ணுவோம். நம்மளுக்குன்னு எவ்ரி பர்சன் ஹேவ் இண்டிவிஜுவல் டைம். நீங்கள் வாக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட டைம் கிடைக்கும். ஸோ ஐ யூஸ் த டைம் டு கம்யூன் வித் மை காட். அப்படி ஒரு 7 வருஷமாக என்னுடைய பர்சனல் டைம்ல எப்பவுமே நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு மனசுல பாரம், வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த காட். பிகாஸ் நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி உங்களுடைய கல்ச்சர், நம்ம வே ஆஃப் வர்ஷிப், நம்மளுடைய டாக்டரின் எவ்வளோதான் நம்ம வெதர் காஸ்பல் டாக்டரினாக இருந்தாலும் அதில் சிற்ற வேறுபாடுகள் அங்கே காணப்படும். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் பொழுதும், ஏன்னா ஒரு சபையை விட்டுட்டு வரக்கூடிய அந்த ஒரு மனோபக்குவத்தில் நான் இல்லாமல் காணப்பட்டேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கடந்த ஏப்ரல் மாதம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ஊழியத்திற்கு முழு நேர ஊழியத்திற்கு இல்லாமல் என்னுடைய வேலையோடு சேர்ந்து நீங்கள் ஊழியத்திற்கு நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஐ வாண்ட் டு சி தி காட்ஸ் கால், எனக்கு தேவனுடைய அழைப்பை ஐ வாண்ட் டு சி தட் நீங்கள் காண்பிக்கணும். அப்படி இருக்கும்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம். ஒய்ஃபும் நானும் குழந்தை வீட்டுக்கு இருக்கும் பொழுது எனக்கு தெரியாத ஒரு கால் எனக்கு வந்துச்சு. அந்த காலில் ஒரு சகோதரர், கோயம்புத்தூர்லேருந்து போன சகோதரர், 15 வருஷம், 15 மோர் தென் 20 years இங்கே படித்த சகோதரன். எனக்கு யாரும் என்ன மறந்துட்டேன். நான் கால் பண்ணி என்னோட குடும்ப விஷயங்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. பிரதர், நாங்கள் இங்கே பிரிஸ்டலில் வந்திருக்கோம், நாங்கள் இப்போ ஒரு சபை தொடங்கியிருக்கோம், இந்தியன் பிரதர் அசம்பிளி தொடங்கியிருக்கோம், நாங்கள் கேட்டு அவர் ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தினார். எனக்கு ஜார்ஜ் அங்கிள் ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்கிறாரு, நீங்கள் யாருங்க எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எங்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் ரொம்ப டிலே ஆக்கிட்டீங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவருடைய விழி இல்லாமல், நாங்கள் 2 பேரும் நாங்கள் ஆண்டவருடைய விழி இல்லாமல் இதில் இறங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு நாங்கள் ஜோம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் 2 பேரும் ஜோம் பண்ணோம். அந்த நேரத்திலேயே ஜோம் பண்ணிட்டு பின்ன நாங்கள் படுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். வேலைக்கு ட்ராவல் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சகோதரி என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. சகோதரி காண்டாக்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, இங்கே வெஸ்ட் யூகே கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்கள் மெசேஜ் கொடுக்க வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இப்படி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இவங்க திடீர்னு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க? அப்போ நான் சொன்னேன், நான் போய் பார்த்துட்டு அந்த டேட் பார்த்துட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன்னா வேறு ஏதோ மீட்டிங். அப்போ பார்த்தோன்னே நான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த சகோதரி அங்கே இருக்கிற ரெஸ்பான்சிபிள் எல்டர்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்தாங்க.
நம்பர் கொடுத்து சொன்னாங்க, சகோதரா இந்த மாதிரி ஒரு சகோதரன் வந்து இந்தியால இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு 6 மாசமா ஆயிடுச்சு. அவங்க தீவிரமா வந்து இந்தியன் நம்ம பாஷையில அவங்க வந்து காஸ்பல் ஹால் எல்லாம் போறாங்க. தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் அவங்க தே வாண்ட் டு வர்ஷிப் த லார்ட் இன் தேர் ஓன் லாங்குவேஜ். அந்த மாதிரி பல விதமான கஷ்டங்கள் இருக்கு. அதனால அவங்கள்ட்ட பேசுங்கன்னாங்க. அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சபையில வந்து கொஞ்சம் இந்தியன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. அப்ப ஆளுகள்லாம் இருக்காங்களா நம்மளுக்கு சபை தொடங்குறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆளுகள் இல்ல, ஆண்டவர் ஆளுகளை கொண்டு வருவாங்க. இனி வந்து நம்மளுக்கு 3 பேர் ஆண்டவர் வந்து எங்களுக்கு அப்ப கையில 3 ஃபேமிலி இல்ல. நாங்க மட்டும் ஒரே ஒரு ஃபேமிலி தான். அப்போ என்ன ஒரு விசுவாசத்துல, என்ன சத்தியத்துல, என்ன தைரியத்துல நான் சொன்னேன்னு தெரியல. அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தைரியம் தான். சொன்னேன், 3 ஃபேமிலி ஆண்டவர் இனி 3 மாசத்துல இங்க கொண்டு வருவார். 3 மாசத்துல லண்டன் பகுதியில முதலாவது இந்தியன் சபை அங்க தொடங்கப்படும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அதை கேட்டுட்டு அதை அவங்களால நம்ப முடியல. அது இது எப்படி சாத்தியம் என்று சொன்னாங்க. தெய்வம் சாதிப்பார் என்று நான் பரிபூர்ணமாக சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே அந்த சகோதரர் காண்டாக்ட் பண்ணும்போது அந்த சகோதரர் எனக்கு முழுமையாக ஒத்துழைச்சார். பிரதரே, நாங்களும் இப்படிதான் இந்த ஒரு தாட்ல தான் இருக்கோம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம ஒரு சபை தொடங்குறது வந்து ஒரு ஈஸியா ஒரு ஆக்சிடென்ட். இட்ஸ் நாட் லைக் ஓகே எடுத்துமா பிடிச்சோமா அப்படி கிடையாது. ஒரு சபை தொடங்குறது மூலம் ஆண்டோட சமூகத்தில் அநேக நாட்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஒரு சபை தொடங்கும் போது என்னுடைய உடன் சகோதரனோடு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நான் எங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் கர்த்தருக்குள்ளாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அந்த சகோதரன்ட்ட நான் பேசினேன், நம்ம அநேக நாட்கள் இதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி 3 மாசம் அவர் எல்லா சாட்டர்டே எங்க வீட்டுக்கு வருவாரு. நாங்க இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டா வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு சகோதரர் 3 ஃபேமிலி ஆண்டவர் கொண்டு வந்தார். 3 ஃபேமிலி கொண்டு வந்த பிறகு நான் என்னுடைய அசம்பிளியில நான் போய் சாட்சி சொன்னேன். இந்த மாதிரி எங்களுக்கு எங்களுடைய பாஷையில தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். அதற்கு பல விதமான எதிர்ப்புகள் வந்தது. பிகாஸ் எங்க பக்கத்தில் நாங்க இருக்கிற வீட்டு பக்கத்திலே வந்து ஒரு காஸ்பல் ஹால் இருக்கு. 15 வருஷமாக அடைச்சிருந்த காஸ்பல் ஹால். அங்க ஆராதனை கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்லி வந்து மண்டே மாத்திரம் ஒரு சில்ட்ரன்ஸ் கிளப் மாதிரி பண்ணுவாங்க. நான் போய் அந்த அசம்பிளி ஹாலை கேட்டேன், நீங்க வந்து எனக்கு அந்த சண்டே எனக்கு அந்த அசம்பிளி ஹால் கொடுங்க. நாங்க இல்ல தர முடியாது. உங்களுக்கு வந்து வாட் நாலேஜ் யூ ஹேவ் in terms of teaching the people, what capability you have to lead the assembly. உங்க அசம்பிளில ஒரு பிரச்சனை வந்தா who will be responsible to handle it? அப்ப நான் சொன்னேன், my God whom I trust, the way I brought up from my home, வந்த வழிகள் என்னை I was molded from my assemblies and I gave the testimony. எங்க back home in my India, with assemblies were started in home. கூரைகளில் சபை தொடங்கினது. Then we decided, we fell upon the Lord. அப்புறம் நான் வந்து அசம்பிளி ஹால் இங்க மாதிரி ஈஸியா கிடைக்காது. Then they have to go to the police verifications, all the process. அந்த ப்ராசஸ் டிலே ஆனனால ஒரு பயங்கரமான ஆண்டவர் கிருபையினால எங்களுடைய வீடு ஒரு ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ் எங்களுடைய பவனம் ஆராதனைக்காக நாங்கள் திறந்தோம். அதற்காக நான் இங்க லண்டன் இங்கே வர வேண்டியதுனால கரெக்டாக வரக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்பு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஹால் என்னுடைய மகள் படிச்சிருந்த ஸ்கூல்ல எங்களுக்கு பெர்மனண்டாக அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்பொழுது நாங்கள் 6 குடும்பமாக இந்த லாஸ்ட் 6 வீக் 3 இப்போ ஏப்ரல்ல தொடங்கணும். இப்பொழுது நாங்கள் 6 குடும்பமாக தெய்வத்தை ஆராதி வருகிறோம். இதை நான் சாட்சி சொல்வதற்கு என்னவென்றால், the corporate prayer is so vital. ஜெப கூடுகை மிகவும், பிகாஸ் சாத்தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பான், யாரை எப்ப அடிச்சு எங்க ப்ராப்ளம் கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு ப்ரிகாஷன் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்ற மாதிரி எப்பவுமே நம்ம தாட் ப்ராசஸ், ஆண்டவரே ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிற தாட் ப்ராசஸ்ல ஜெபம் பண்ணி அப்படிதான். அதனால எங்களுடைய ஜெபம் எங்களுடைய இந்த சின்ன சபைக்காக நீங்கள் நினைக்கும் போது ஜெபம் பண்ணி உங்களுடைய ஜெபத்தில் நினைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே என்னுடைய சாட்சி என்னுடைய அதுபோல குடும்பமாக நாங்கள் இந்த மினிஸ்ட்ரி காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். நானும் என்னுடைய வைஃபும் we both are working most of the times morning work. அதே போல வேறொரு இங்க எனக்கு 3வது சகோதரன் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து போவாஸ்னு ஒரு சகோதரன், சுஷ்மியோட பெரிய பையன் போவாஸும் நான் குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் பின்ன வேற ஒரு சகோதரர் எபி பிரதர்னு ஒரு சகோதரன் கோட்டயத்திலிருந்து வந்திருக்காங்க. நாங்கள் மூவருமாக தான் இந்த சபையினுடைய காரியங்களை நாங்கள் தொடங்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறம் எங்களுடைய தொடர்ந்து உள்ள இந்த ஐக்கியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். பிகாஸ்
இது தேவன், இது நாங்க 3 பேருமே, நம்ம இது எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு காரியம். சபைகள்ல ஆட்கள் அதிகப்படுத்துறது காட்டிலும் the quality is very important. நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் ஆட்கள் அதிகப்படுத்துறது ஆண்டவர் அதிகப்படுத்திக்குவாங்க. God will add soul to this assembly and he will bring the right soul. But quality of the doctrine, the quality of teaching, the quality of fellowship. இன்னைக்கு என்னுடைய தாட்டும் today the topic I want to talk about is about the fellowship. இன்னைக்கு உங்களோட கூட நான் பேச விரும்பக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஐக்கியம். Let's turn our attention to 1 John chapter 1 verse 3 to 10. நம்முடைய சிந்தையை யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 10 வரை. 1 யோவான் 1வது அதிகாரம் 3 முதல் 10 வரை. Let someone read in Tamil quickly, please. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. Thank you, sister. Here, the wonderful thing that we study from the New Testament is about the fellowship. நாம் புதிய ஏற்பாட்டிலே படித்த மிகப்பெரிய அற்புதமான காரியம் என்னவென்றால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம். We know about the fellowship from the Old Testament. நமக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஐக்கியம் என்றால் என்ன என்று தெரியும். The fellowship we study about the Old Testament is when God created man and God communed with man. அதாவது பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக நாம் ஐக்கியம் என்ன என்று பார்ப்போமானால் தேவன் நம்மை படைத்தார். அந்த தேவன் படைத்த மனிதரோடு கூட தேவன் அவருடைய உரையாடலை தொடங்கி இருந்தார். And remember that in the Garden of Eden, God communed with man in the Garden of Eden. அதாவது தேவன் மனிதனோடு கூட உரையாடி கொண்டே இருந்தார், ஐக்கியப்பட்டு கொண்டே இருந்தார். God created man to have fellowship. அதாவது தேவன் மனிதனை எதற்காக படைத்தார் என்றால் அவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வதற்காக. But right after man committed sin, the fellowship was broken. ஆனால் அந்த மனிதன் பாவத்திலே ஈடுபடும் பொழுது தேவனோடு கூட இருந்த அந்த ஐக்கியமானது உடைப்பட்டது. And we don't study anything about the fellowship in the Old Testament. Then after that, நாம் அதுக்கு அப்புறமாக அந்த மனிதனோடு கூட தேவன் வைத்திருந்த உறவை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கவே இல்லை. And we also don't study any terms about fellowship with even the prophets among the prophets. ஈவன் நம்ம சொல்லுவோம் என்றால் தீர்க்கதரிசிகளின் மத்தியிலே கூட அவர்களோடு பழைய ஏற்பாட்டில் கூட ஐக்கியம் என்ற ஒரு வார்த்தை குறித்து நாம் அதிகம் படிக்கிறோம். We study about friendship. நாம் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி படித்திருக்கலாம். There is a difference between friendship and fellowship. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப் என்கிற ஐக்கியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Friendship is on the earthly level, but fellowship is on the spiritual divine. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது நண்பத்துவம் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு உறவு. ஆனால் ஃபெல்லோஷிப் ஐக்கியம் என்ன பண்ணுவது நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடியது. In the Old Testament we study about the forgiveness of sin. அதாவது பழைய ஏற்பாட்டிலே நாம் பாவத்தினுடைய மன்னிப்பை குறித்து வாசிக்கிறோம். But in the New Testament we study about the salvation which comes with, yes, it is part of forgiveness, but salvation is different from forgiveness. அதாவது நாம் புதிய ஏற்பாட்டை படிப்பது என்னவென்றால் நாம் ரட்சிப்பை குறித்து படிக்கிறோம். ரட்சிப்பு என்பது நாம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டதிலிருந்து வந்ததை காட்டிலும் மேலானது. Remember in Psalms chapter 103 verse 3 it says, உங்களுக்கு தெரியும் சங்கீதம் 1:3 வரை சொல்கிறது. 103 verse 3. 103 verse 3. 103:3 David says, Lord, you forgive all our sins and you heal all our diseases. அதாவது அந்த வசனம் பாருங்க சொல்லுகிறது, தேவனே நீர் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறீர், எங்களுடைய எல்லா வியாதிகளையும் நீர் நீக்கியிருக்கிறீர். Forgiveness is something like your debt has been erased. அதாவது forgiveness மன்னிப்பு என்பது நாம் செய்த பாவங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. But the salvation is you are being delivered. அதாவது ரட்சிப்பு என்பது அப்படி அல்ல. ரட்சிப்பு என்பது என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு கிடைத்த விடுதலை.
what is the nature of fellowship? அதாவது ஐக்கியத்தினுடைய ஒரு குணாதிசயம் என்றால் என்ன? It's a participation. அது என்ன என்பது நான் அதிலே ஈடுபடுவது, என்னை ஈடுபடுத்திக் கொள்வது. Taking part in action. அதாவது அந்த ஈடுபடுத்திக் கொள்வதை என்னுடைய செயல்களிலே காண்பிப்பது. Sharing the joy, including your material goods or including sharing things, everything's in a common ground. அதாவது எனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் மற்றவர்களுக்காக நான் பகிர்ந்து கொடுப்பது, அது உலகபரமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை குறிக்கும். This morning the breaking of the bread is a Lord communion. It's also the part of fellowship. அதாவது தேவனுடைய நாம் மாமிசத்தை பிட்டு நாம் சாப்பிட்ட அந்த அப்பமானது தேவன் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு உதாரணத்துவத்தை காண்பிக்கிறது. Fellowship comes in two dimension. அதாவது ஐக்கியம் என்பது இரண்டு விதத்திலே நாம் பார்க்கலாம். You fellowship with God. ஒன்று தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வது. You fellowship with men believer brethren. அதாவது மற்ற நம்மோடு கூட இருக்கக்கூடிய சக விசுவாசிகளோடு கூட உறவு வைத்துக் கொள்வது. You cannot come into the fellowship with other brethren if you don't have a fellowship with God. அதாவது மற்ற சகோதரர்கள் கூட நாம் ஐக்கியத்தில் ஈடுபட முடியாது. ஏனென்றால் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இல்லாமல் நாம் மற்றவர்கள் கூட ஐக்கியத்தில் ஈடுபட முடியாது. You have a lot of friends in this world. அதாவது இந்த உலகத்திலே நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம். You can be friendly with anyone. நாம் ஈஸியாக எல்லாரும் கூட நண்பர்களாக மாறிவிடலாம். But you cannot have a fellowship with anyone until it been by through Christ. நாம் எல்லாரும் கூட நண்பராகி விடலாம். ஆனால் எல்லாரும் கூட ஈஸியாக ஐக்கியப்பட முடியாது. நாம் தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ளாத வரையிலும். The fellowship is only established through with one body in Christ. அதாவது நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த ஐக்கியமானது தேவனிடத்திலே தேவன் அவருடைய சரீரத்தின் மூலமாக கொடுத்த ஐக்கியப்பட்டதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. When God, as I said, when God created man, தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது in the Garden of Eden, God wanted to enjoy the fellowship communion. அந்த இடத்துல இவ்வாறாக சொல்லுகிறது, தேவனோடு கூட மனுஷன் இருக்கக்கூடிய உறவிலே அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். Why God created? Because God wanted to have the fellowship. You have to enjoy the blessing of God. அதாவது தேவன் எதுக்காக ஐக்கியத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்னவென்றால் அந்த ஐக்கியத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். I cannot think on my own. I cannot live on my own isolation. நானாகவே எப்பொழுதும் தனிமையிலே வாழ்ந்து விட முடியாது. You cannot say that I can do things on my own. நாம் எப்பொழுதும் சொல்ல முடியாது என்னுடைய வேலையை நானே பார்த்துக் கொள்வேன், நானே தனியாக வாழ்ந்து விடுவேன் என்று. Because when God designed it, ஏனென்றால் தேவன் அந்த விதமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். When God designed for a shared life, a shared love, a shared ministry. அதாவது தேவன் எவ்வாறு நம்ம உருவாக்கி இருக்கிறார் என்றால் நாம் நம்முடைய அன்பை பகிர்ந்தளிப்பது, நம்முடைய ஊழியத்தில் எல்லாரும் கூட பகிர்ந்து வாழ்வது, நம்முடைய உணவுகளையும் பொருளாதாரத்தையும் பகிர்ந்து வாழ்வதாக நம்மை படைத்திருக்கிறார். When you talk about the body of Christ, நாம் தேவனுடைய சரீரத்தை குறித்து படிக்கும் பொழுது we are all members. நாம் அந்த சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். A member of a hand cannot function with the brain. அதாவது நம்முடைய சரீரத்திலே கை என்பது மூளை இல்லாமல் செயல்பட முடியாது. Because all functions together to bring the purpose. அதாவது நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஃபங்க்ஷனும் ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காக ஈடுபடுகிறது. I wanted to remind you there are two unity in the church. நம்முடைய சபையிலே இரண்டு விதமான ஒற்றுமை இருக்கிறது. In a believer, விசுவாசிகள் மத்தியிலே. One is when I say the positional unity, it means you are positionally fellowship with Christ and we all share the same spirit. அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னவென்றால் நானும் சரி நீங்களும் சரி நாம் எல்லோரும் ஒரே தேவனிடத்திலே ஐக்கியப்பட்டிருப்பதனால் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. We are all baptized by the same spirit. நாம் எல்லோரும் தேவனுடைய ஆவியினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். And all have the dwelling of the same Holy Spirit. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்பது எல்லோருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆவியானவர். But something is different from the positional unity when you talk about practical unity. அதாவது practical unity, when you talk about practical unity, there is slightly difference. நாம் நடைமுறையில சிந்திக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. There are two kinds of practical unity. அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது ரெண்டு விதம். Through your service
நம்மளுடைய சேவைகள் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, everybody has rendered with the various spiritual gifts. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் வெவ்வேறு விதமான ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். So we minister our spiritual gifts to the glory of God in various ways. நாம் எல்லோரும் வேறு வேறு விதமாக தேவனுக்கு ஊழியம் செய்வோம். ஏனென்றால் நமக்கு வேறு வேறு விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டதனால் நாம் வேறு வேறு விதமாக செய்வோமே தவிர நம்முடைய ஒற்றுமை என்பது ஒன்றுதான். And that is how God designed it to function the church. அந்த விதமாக தான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் ஒரு சபை நடத்துவதற்காக. And then it's through fellowship. And the second unit, and the one is on service and other one is the fellowship. ஒன்றாவதாக நாம் பேசியது ஊழியம், இரண்டாவது நாம் செய்வது தொண்டு. And it may allow us to communicate, because when you come to the presence of God, there are 5 kinds of fellowship that I wanted to reflect on. தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது 5 விதமான ஐக்கியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். The first fellowship, where it is ordained, முதலாவதாக அந்த ஐக்கியம் என்பது எங்க அது தொடங்கப்பட்டது? through the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக தான் ஐக்கியம் என்ற வார்த்தை வந்தது. By understanding the gospel. நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதனால தான் அது வரும். And once you understand the gospel, once you come as a child of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு எப்படி அந்த சுவிசேஷம் என்பது வந்தது என்று, once you accept him, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, then it talks about the nature of fellowship. அதுக்கு அப்புறமாக நமக்குள்ள வருவது அந்த ஐக்கியத்தினுடைய தன்மையை, குணாதிசயத்தை வெளிப்படுத்துவது. We share things in common. நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரே பொருளை எல்லாவற்றுக்கும் நாம் பகிர்ந்தளிப்போம். We share the same power, that Holy Spirit that dwells in us. நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சக்தியை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்போம். And I wanted to read a portion from, as we read here in verse 4. 1 யோவான் 1:4 வரை வாசிக்கலாம். And these things I write to you, that your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். So it means, why he say that your joy may be full? இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னவென்றால், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன? Why he says the word joy? ஏன் இந்த இடத்துல சந்தோஷம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? So there are possibilities your joy may be broken. ஏனென்றால் இந்த இடத்திலே சந்தோஷம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் சில நேரத்திலே உடைந்து விடுவதற்கு நிறைய காரணிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. Sometimes we all have a wrong understanding. சில நேரம் நமக்கு ஒரு தவறான ஒரு சிந்தை இருக்கும். The fellowship breaks. நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் நம்மை அது உடைத்து விடும் என்று. A believer once become the child of God. ஒரு விசுவாசி என்பது தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது, he become in fellowship with the assembly, in fellowship with God, in fellowship with the believers. அதாவது நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லுவது என்னவென்றால், நான் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் என்னுடைய சக விசுவாசிகள் கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் தேவனுடைய பிள்ளை. But sometimes there is a danger in the fellowship. ஆனால் சில நேரத்திலே இந்த ஐக்கியத்திலே சில விதமான அபாயகரங்கள் இருக்கிறது. What brings the danger? எது அந்த ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகிறது? The sin brings the danger. நாம் நமக்குள்ளே நடக்கக்கூடிய பாவமானது இந்த ஐக்கியத்தை உடைத்துவிடும். The fellowship, we lose the joy. நாம் நம்முடைய ஐக்கியத்திலே நம்முடைய சந்தோஷத்தை இழந்து விடுவோம். We lose the peace. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சமாதானத்தை இழந்து விடுவோம். Confidence. நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுவோம். And it damages the fellowship. கடைசியாக நம்ம எல்லாம் இழந்த பின்பு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமாக இருக்கக்கூடிய உறவை அது உடைத்து விடும். But our fellowship still remains. ஆனால் நம்முடைய ஐக்கியம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். You lose the joy, but your fellowship remains. அதாவது நமக்குள்ளே ஐக்கியத்தின் நிமித்தமாக வரக்கூடிய சந்தோஷம் இருக்காது, ஆனால் நாங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுவோம். That's the difference that we need to understand.
Basically, sometimes we say we lose the salvation. We don't lose the salvation. We don't lose the fellowship. You lose the joy of the salvation. You lose the joy of the fellowship. அதாவது சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், ஐயோ நான் ரட்சிப்பை இழந்து விட்டது போல தோன்றுகிறது, ஐயோ நான் வந்து என்னுடைய சமாதானத்தை இழந்து விட்டேன், என்னுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டேன் என்று நாம் சொல்லுவோம். அதிலே உண்மை என்னவென்றால், நாம் நம்முடைய ரட்சிப்பை இழக்க முடியாது, நாம் நம்முடைய ஐக்கியத்தை இழக்க முடியாது. ஆனால் அந்த ஐக்கியத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தை, சந்தோஷத்தையும் நாம் இழந்திருப்போம். In verse 7, 7வது வசனம், if we walk in the light as he is in the light, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், we have fellowship with one another, நாம் ஒருவரோடு ஒருவர் and the ஐக்கியப்பட்டிருப்போம். blood of Jesus Christ cleanses us from all sin. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். If God is light நாம் தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் என்றால், and sin is darkness, பாவம் என்பது இருட்டாயிருக்கும். when we sin, நாம் பாவம் செய்வோமானால் the joy of the fellowship is lost, அந்த தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தினுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவோம். and the sin cramps the ministry of your spiritual gift. அந்த பாவமானது உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை, அந்த கிஃப்ட அந்த பாவமானது அரித்து விடும். You cannot come, either if you look at a place, either you see a light or you see a darkness. Light and darkness cannot go together. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இடத்தை பார்ப்பீர்கள் என்றால் வெளிச்சமாய் இருக்கும், இல்லை என்றால் அது இருட்டாக இருக்கும். வெளிச்சமும் இருட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை இந்த உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. When you are in Christ, Jesus said, we are the light of the world. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம் என்றால் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். Yes, there are situations that darkness deeds can come in our life. ஆமா, நமக்குள்ளே இருட்டு என்பது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. But the Holy Spirit who leadeth and who correcteth us to overcome the darkness, that's what we read, he cleansed from past, present and future sin. It is already done. இதுல ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால், நாம் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாவம் என்ற இருள் வந்து நம்மை இருட்டடிக்க முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டு, நம்முடைய நேற்றைய, இன்றைய, நாளைய பாவத்தினுடைய பிடியிலிருந்து நம்மை மீட்டு பின்பாக நம்மை வெளிச்சத்திற்குள்ளாக கூட்டு செல்ல முடியும். Also and there are three things which belongs to the God's responsibility, which is giving the fellowship and giving the nature of fellowship. The Holy Spirit helps us to share things, to make things on a common ground, and also the Holy Spirit leadeth us to overcome the sin. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், தேவனோடு கூட ஐக்கியப்பட நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக, அந்த இருளிலிருந்து நம்ம விளக்குவதற்காக நமக்கு பயன்படுத்தப்படுகிறார். மூன்றாவதாக, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை அடைவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். But there are two other things. It's man's responsibility. அதாவது மூன்று விதமான இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்தாலும் இரண்டு காரியங்கள் மனிதன் செய்ய வேண்டும். Rebuke and restore. ரெபுக் கண்டித்து திரும்பியுமாக ஒப்புரவாகுங்கள். When you read the Old New Testament, நம்முடைய பழைய புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது, wherever we study about the rebuke, it always comes with the word restore. எங்கெங்கெல்லாம் கண்டிப்பு, ரிபுக் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதோ, அதற்கு அடுத்த வார்த்தையானது ஒப்புரவாகுங்கள், ரிஸ்டோர் அப்படிங்கிற வார்த்தை வரும். The fellowship of an assembly, the vital important responsibility of the fellowship, the vital important responsibility of the assembly is to rebuke and restore. There are reasons for that. அதாவது ஐக்கியத்திலே இருக்கக்கூடிய கடமை என்னவென்றால், ஒரு ஐக்கியத்திலே ஈடுபட்டிருக்கிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால், அந்த ஐக்கியமானது நம்மை கண்டிக்கும், அதே நேரத்திலே அந்த ஐக்கியமானது நம்மை ஒப்புரவாக்கும். It is our spiritual obligation to do that. இது என்னுடைய ஆவிக்குரிய கடமையா இருக்கிறது, நான் மற்றவர்களுக்கு செய்வதற்கு. Firstly, முதலாவதாக, we make sure we understand before God that we also sin constantly, knowingly and unknowingly. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு முன்பாக நான் இருக்கும் பொழுது நான் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்கிறவனாக தான் இருக்கிறேன். But my sin has to be brought before the Lord and acknowledged and repentant. நான் என்னுடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்திற்கு போய் நான் அதை அறிக்கையிடும் பொழுது, அதை நான் அறிக்கை செய்யும் பொழுது, நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பை பெறுகிறோம். And then confess your fault with one another.
நம்முடைய தவறுகளை ஒருவருக்கு ஒருவராக சொல்லி அதை அறிக்கையிடுங்கள். Let's have the mind of sharing the burden. நமக்கு நான் சுமக்குகிற பாரங்களை சுமப்பதற்கு மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். Sometimes we are very reluctant in doing that. அதாவது நிறைய நேரத்துல நம்ம மிகவும் கடினப்பட்டவர்களாக எனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை மற்றவர்களிடத்துல சொல்ல மாட்டோம். Because what we think, if I say that I have this problem, or if there is a matter of prayer, we try to keep it, hide it ourselves because we think what the other brother thinks it. நம்ம மனசுக்குள்ள ஓடக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், நான் இந்த போராட்டத்துல இருக்கிறேன், எனக்கு மனசுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மற்ற சகோதரர்களிடத்துல நான் சொல்லுவோம் என்றால், அவர் என்னை குறித்து என்ன நினைப்பாரு, அவர் என்னை குறித்து தப்பா நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அவர் ஜெபிப்பதற்காக கூட எனக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை குறித்து நான் சொல்ல மாட்டேன். This is very common, I see in many places. இது எல்லா விசுவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறையாக நான் பார்க்கிறேன். And the other important thing that Paul mentions to Timothy, that the rebuking comes when it comes to the false doctrines. இந்த இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது பவுலானவர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், எங்கெல்லாம் கடிந்து கொள்ளப்படுகிறதோ அதற்கு பின்பாக என்ன நடந்திருக்கிறது என்று பார்ப்போமானால் கள்ள உபதேசங்கள் மத்தியிலே. In Corinthians church we see Paul rebuke because there are false doctrines entering in it. பவுலானவர் கொரிந்து சபையை நிறைய முறையாக கடிந்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்னவென்றால் கொரிந்து சபையிலே நிறைய கள்ள உபதேசங்கள் காணப்பட்டது. But at the same time Paul says us, understand the weakened brother. அதே நேரத்திலே பவுல் இவ்வாறாக சொல்கிறார், உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பலவீனமான சகோதரர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். The rebuke and restore should be like a father and the son. நம்முடைய குணாதிசயத்திலே கடிந்து கொள்ளுதல் ஒப்புரவாகுதல் என்பது ஒரு மகன் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவை போலானது. Because if I say to my daughter, say something, because I understand, the first thing why I'm saying to my daughter, because I love her. ஒருவேளை என்னுடைய மகள்கிட்ட போய் நான் அவளை கடிந்து கொள்கிறேன், அவளை திட்டுகிறேன் என்றால் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்னுடைய மகளை நேசிப்பதனால் தான் நான் கடிந்து கொள்கிறேன். I do not want it to be lost. ஏனென்றால் என்னுடைய மகள் இழந்து விடக்கூடாது, என்னை விட்டு இழந்து போகக்கூடாது என்ற அக்கறையிலே. And the second thing, it does not bring any damage to the family. அதே நேரத்திலே நான் கடிந்து கொள்ளப்படுவதனால் இதன் மூலமாக என்னுடைய குழந்தை மூலமாக என்னுடைய குடும்பம் உடைக்கப்படாமல் இருப்பதற்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். Two things. One, when being rebuked and restored, understand that they make sure the relationship between those people, the brothers or sisters, have that the love of agape there. நாம் ஒருவர் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், அந்த சகோதரன் கூட அந்த சகோதரி கூட எனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவானது உடைந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். Because in many assemblies which I have seen in my last 15 years, லாஸ்ட் 15 வருஷமாக நிறைய சபைகளில் நடக்கக்கூடிய காரியங்களை நான் பார்க்கிறேன். The rebuke and restore is not happening because of the false doctrine or changes in the doctrine entering into the assembly. அதாவது நிறைய சபைகளை கடிந்து கொள்வதும் ஒப்புரவாகுதலும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் சபைகளை மத்தியிலே சாதாரணமாக நடக்கக்கூடிய கள்ள உபதேசங்கள். We are taking things as granted in sometimes. நாம் சபையில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய காரியங்கள்ல நிறைய நேரத்துல நம்ம அது சாதாரணமாக லகுவாக எடுத்துக்கொள்வோம். In some places we see about the baptism. சில இடத்துல நாம் ஞானஸ்நானத்தை குறித்து பார்ப்போம் என்றால், because a person who asked for baptism, யாராவது ஒரு மனிதன் எனக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், yes, it is very appreciated and it's a welcomed thing. ஆமா, அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா ஆமா நம்ம அது வரவேற்க வேண்டும், அவர் ஞானஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும், உண்மைதான். And we also as an assembly we make sure like they understand the knowledge, understand the truth of the baptism. நாம் என்னன்னா நம்ம சபையா இருக்கிறவர்களுக்கு நாம் அந்த ஞானஸ்நானத்தை குறித்ததான ஒரு போதியம், ஒரு அறிவு நமக்கு நிறைந்திருக்கும். And they give the baptism. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த மனிதருக்கு நம்ம பாப்டிசம் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். After the baptism, in the second day, the child will not take part in the Lord's Supper, Lord's Communion. ஞானஸ்நானம் முடிந்த அடுத்த வாரத்திலே இரண்டாவது நாளிலே தேவனுடைய அப்பம் பிற்குதலே அந்த குழந்தையானது அந்த பையனானது பங்கு கொள்ள மாட்டார். Because then the assembly members will go and ask, and they will come back with an excuse saying that because it is the response, the parents said like the child is not matured enough to take the Lord's table. அதுக்கப்புறம் நம்ம ஞானஸ்நானம் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் போய் நின்று நம்ம பேசுவோம்னால அம்மா அப்பா சொல்லுவார்கள், என்னுடைய குழந்தையானது ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆனால் அப்பம் பெற்று திராட்சை ரசம் எடுத்துக்கொள்வது அளவுக்கு என்னுடைய பிள்ளைக்கு பக்குவம் பத்தாது.
And other places where we see now the new doctrine, new teachings are coming in. இன்னொரு இடத்துல இந்த வேற விதமான பிரச்சனையை பார்க்க முடியும். புதிய ஒரு கள்ள உபதேசங்கள் என்னவென்றால், They say, where can you show me a scripture in the scripture where it says that person who needs to take the baptism, there is no need to take the baptism, they can jump directly into the Lord's table. சில பேரில் இவ்வாறாக சொல்லுவார்கள், ஞானஸ்தானம் என்பது எதற்காக வேண்டும், நீங்கள் பைபிள் உள்ள ஒரு வசனத்தை சொல்லுங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தேவனுடைய மேஜையில பங்கு பெற முடியும் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா, அதனால ஞானஸ்தானம் என்பது வேண்டாம், நேரா போய் நம்ம அந்த மேஜையில நம்ம பங்கு கொள்ள வேண்டும் கேட்பாங்க. Sometimes people come with a challenge and show, take me what they will just reflect one word, and they don't look at the connection word to interpret the scripture. அதாவது நிறைய இன்னொரு விதமான கள்ள உபதேசம் என்னவென்றால், பைபிள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு இந்த வசனம் இவ்வாறதான் சொல்லுகிறது என்பார்கள். அந்த வசனத்துக்கு முன்னாடி பின்னாடி அது எதை பத்தி சொல்லுகிறது, என்ன விதமான ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்லுகிறது என்று புரியாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். So that's what is we stand in the very last days, and these things are happening in other places in abroad, and it's not, I'm not sure whether it is happening in this country, right, in India, but it may come soon. அதாவது நாம் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் மிகவும் சாதாரணமாக வெளிநாடுகளில் நடக்கிறதுனால பார்க்க முடியும். இந்த நாட்டிலேயே நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா நம்ம மிகவும் கடைசி நேரத்தில் வந்து விட்டோம். So it is very important that we understand, we study the doctrine very well. நாம் படித்துக் கொள்ளக்கூடிய முக்கிய காரணம் என்னவென்றால், தேவனுடைய சத்தியங்களை, அவருடைய உபதேசங்களை நாம் சரியான விதத்திலே புரிந்து படிக்க வேண்டும். As much as possible, please try to join in the meeting fellowships and to educate, because we need to train our children for the next generation to stand truth for the doctrine that we believe. உங்களால முடிந்த வரையிலும் தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டிருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை படித்துக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சரியான தேவனுடைய உபதேசத்திற்கு கூட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது. So before I conclude, as I said, it is our responsibility to rebuke and restore, to grow the assembly spiritually from the false doctrines. அதாவது திரும்பியுமாக நான் சொல்லுகிறேன், நாம் சபையார் அனைவரும் ஒன்று கூடி கடிந்து கொள்ளவும் ஒப்புரவாகவும் வேண்டும். ஏனென்றால் கள்ள உபதேசங்கள் மத்தியில் இருந்து வெற்றி பெறுவதற்கு இதுதான் நமக்கு உதவும். There are problems, there will be problems. நாம் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் நமக்கு அதிக பிரச்சனைகள் வரும். And it is common that we don't say like husband and wife will never fight. அதாவது எப்படி சொல்வாங்க என்றால், கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனைகள் இருக்கும், there is debate, வாக்குவாதங்கள் இருக்கும், but they will come to an agreement. ஆனால் திரும்பியுமாக ஒரு ஐக்கியத்திலே வருவார்கள். And I see the more joy previous to that. அந்த சண்டையில எப்படி இருந்ததோ, சண்டைக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தை விட சண்டைக்கு அப்புறமாக அதிக சந்தோஷம் வரும். So it is very common that even in assemblies, because I've seen many places, even in assemblies, yes, conflicts there, misunderstandings there, but as I said, they come to the presence of God to understand and come to the common ground. நம்முடைய சபைகளிலும் சரி, நிறைய சபைகளை நான் பார்க்க முடியும். பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் போன பின்பு தேவனோட கூட அந்த ஐக்கியத்தில் வரும்பொழுது நம்முடைய சந்தோஷங்கள் இரட்டிப்பாகும் என்று நான் பார்க்க முடியும். Our common ground is the scripture. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது தளம், காமன் கிரவுண்ட் என்பது தேவனுடைய வார்த்தை. May God help us in this day, and thanks for this opportunity to share the word of God. தேவன் இந்த காலத்திலே நமக்கு உதவி செய்வாராக. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். Thank you. Thank you.